அவர் கேள்வியும் கேட்க தெரியல, பதிலும் உள்வாங்க தெரியல. உனக்கு பிரச்சனை என்னப்பா? உனக்கு பிரச்சனை என்னன்னு சொல்லு. செலவைக்கலன்னு நான் முதலமைச்சர் ஆன பிறகு வைக்கலன்னா என்ன கேள்வி? ஏன் செலவைக்கல? நான் தான் முதலமைச்சர் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் செலவு வைக்கல? அது வைக்காதவன்ட கேளுப்பா. ஒரே மாதிரி எல்லா தொலைக்காட்சியும் ஒரு கருத்தை பதிவு பண்ணா அது கருத்து இது ஒண்ணு சொல்லுது, இது ஒண்ணு சொல்லுது, இது ஒண்ணு சொல்லுது, இது ஒண்ணு சொல்லுது, இது ஒண்ணு சொன்னா இந்த இடம் அதுக்கான இடம் இல்ல. ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது ஐயா வைகுண்டர் அவர்களுடைய வேற ஒரு பெயர் முடிசூடும் பெருமாள் அப்படிங்கிறது காட் ஆஃப் ஹேர் கட்டிங் அந்த அளவிற்கு அறிவார்ந்த பெருமக்கள் அந்த கேள்வித்தாளை உருவாக்குகிற குழுவிலே இருக்கிறார்கள் என்பதை பார்த்துங்க. முடிசூடும் பெருமான் எங்க இருக்குது, முடிவெற்ற பெருமான் எங்க இருக்குதுன்னு இந்த இவங்க நாட்டை கொடுத்த நம்ம நாண்டுகிட்டு சாகிறதா இல்ல அவங்கள தூக்குல போடுறதான்னு தான் தெரிய மாட்டேது. என்ன இளவோ இது ஒவ்வொன்னா கேட்கக்கூடாது, மொத்தமா கொளுத்தணும். அதுக்கு கொஞ்சம் பொறுத்துருங்க. இவர் அது சரி பண்ணுவோம். இதை விட அதாவது இதுல இன்னும் பல கேள்வியெல்லாம் இருக்கு. ரொம்ப விஷயத்து ஆமா, திருக்குறள் ஆமா. அப்புறம் என்ன சொல்றது, அது கேள்விகளை மறந்துட்டேன், நான் எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப அருமையான கேள்வி எல்லாம் இருக்குது. அதாவது நமக்கு நாமே பயணம், விடியட்டும் பயணம் எப்ப தொடங்குச்சு. ஆனா அந்த தலைவர் என்ன சொல்றாரு தெரியுமா? எந்த அரசியல் கேள்விகளும் வராம பார்த்து கொண்டோங்கிறப்ப. ஏன்னா அந்த தலைவரை நியமிச்சது இந்த அரசுனால. விடியட்டும்ங்கிற பயணம் எப்ப தொடங்குச்சு? எவ்வளவு அறிவுபூர்வமான. இப்ப இந்த ஆட்சி, இந்த அரசு முடியட்டும்ங்கிற பயணம் இங்க எங்க பாட்டன் இருந்து தொடங்குது. அதை ஏன்ட்ட கேக்குறீங்க? உங்களுக்கு ஒரு கோபம் வருதா? நான் கேட்கிறேன், உங்களுக்கு கோபம் வருதுல்ல? எனக்கு கோபம் இருக்கு. என் பாட்டனுக்கு இல்லை, என் பாட்டிக்கு இல்லை. என் பாட்டனுக்காவது அவன் நினைவிடத்துல ஒரு ஆள் உயரத்துக்காவது சிலை இருக்கு. எங்க பாட்டி வேலுநாச்சியார் சிலை பார்த்திருக்கீங்களா? மரப்பாச்சி பொம்மை கூட கொஞ்சம் பெருசா இருக்கும். அப்ப நம்மளை தொடர்ச்சியா அமதிப்பான். 4ஆம் தமிழ்ச்சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த பாட்டன் வள்ளல் பாண்டித்துரைத்தவர் சிலை பார்த்திருக்கீங்களா? நெஞ்சு வெடிக்கிற அளவுக்கு வெறி வரும். அது என்னன்னா அந்த நேரம் பேசுறோம், நம்ம ஒரு நினைவுல பேசுறோம், அப்புறம் கோவப்படுறோம், அப்புறம் தேர்தல் நேரத்தில் அது நீத்து போகுது. அதனால எவன் அவமதிச்சானோ, எவன் நம்ம அடையாளத்தை மறைச்சானோ, எவன் நம்ம வரலாற்றை திரிச்சானோ அவனுக்கே மறுபடியும் அதிகாரத்தை கொடுக்கும்போது இந்த மாதிரி வேலையெல்லாம் வருது. முடிசூடும் பெருமானங்க, முடிவெற்றாளுங்க. இதை படிக்கிறவன் என்ன நினைப்பான்? இதுவது இல்லை. மருதுபாண்டி வேலுநாச்சியார் சிவகங்கை விட்டு காலாறுவேல் விட்டு அரையங்கள நேரில் நான் தான் ஊரா போய் மருதுபாண்டிக்கு வணக்கம் சிவகங்கை நடத்தணுமான்னு சேலத்தில் போய் நடத்தினது நான் தான். எங்க இருக்கு சிலை? எந்த சிலை? தெப்பக்குளத்திற்கு ஒரு சிலை தானே, ஒரு சிலை தானே. வச்சது யாரு? அது சேதுராமன் ஐயாவுடைய முயற்சி. நான் என்ன சொல்றேன், நீ என்ன பதில் சொல்ற? சேலத்துல அவர் கேள்வியும் கேட்க தெரியல, பதிலையும் உள்வாங்க தெரியல. நான் சொன்னது மருதுபாண்டிக்கு வணக்க கூட்டம் சிவகங்கையில தான் போடணும்னு இல்ல, சேலத்துல போடலாம்னு கொண்டு சேலத்துல கொண்டு மருதுபாண்டியரை பத்தி பேசுனது நான் தாங்கிறேன். உனக்கு பிரச்சனை என்னப்பா? உனக்கு பிரச்சனை என்னன்னு சொல்லு. சிலை வைக்கலன்னு நான் முதலமைச்சர் ஆன பிறகு வைக்கலன்னா என்ன கேள்வி? ஏன் சிலை வைக்கலன்னு நான் தான் முதலமைச்சர் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் சிலை வைக்கல? அது வைக்காதவன்ட கேளுப்பா. கோரிக்கை இப்ப கூட தான் பேசிட்டு இருந்தோம், முழக்கத்துல கூட போட்டோம், இப்ப கூட பேசுறோம். ஒரு பெருமை தானே நமக்கு. ஒரு வழக்க கூட ஒழுங்கா எழுதி கொண்டு போக முடியாத ஆளுகளை எல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு எந்த இடத்துல சரியா இருக்கு சொல்லுங்க? உங்களுடன் ஸ்டாலின் மனு பூரா வாங்கி சாக்கடை குழியில சாக்கடை தண்ணியில போட்டு போறதானே. இது நம்மளுடைய தரத்தை தாழ்த்தி காட்டுறது தான் இது. இல்ல அந்த பிரச்சனையை தம்பி என்னோட விவாதிச்சாரு, நாங்க பேசிக்கிட்டோம். ஒரு கலைஞனுக்கு இவ்வளவு நெருக்கடியை தந்திருக்க வேண்டாம் நான் நினைக்கிறேன். 2வது தயாரிச்ச படங்கள் எல்லாம் நல்ல படங்களா தயாரிச்சு கொண்டு வந்துட்டு இருந்தாரு. இப்ப அது அவருக்கு அவ்வளவு பெரிய மனச்சோர்வை கொடுத்துருக்குன்னா அதுக்காக நான் வருந்துறேன். இப்ப அதுல நானும் தானே பொறுப்பு இருக்கணும். இப்போ ஒருத்தர் கொலை செஞ்சிடறாரு, ஒருத்தர் தவறு பண்ணிடுறாருன்னா இப்ப அந்த இதுக்கு இந்த சமூக குற்றம் தான். ஏன்னா சிந்தனை என்பதும் செயல்பாடு என்பதும் சமூகத்தின் விளைச்சல்ங்கிறான். இப்ப சமூகம் பிள்ளையா இருக்கு, அதனால அது வருது. பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளையெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு கஞ்சா குடிச்சிட்டு தடுமாறி விழுகுதுன்னா சமூகம் சீரழிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணுமே ஒழிய அந்த மாணவனுடைய தவறுன்னு சொல்ல முடியாதுல்ல. அது மாதிரி தம்பிக்கு அவ்வளவு அழுத்தம் கொடுத்து அதை கைவிடுற அளவுக்கு போகுது அப்படின்னா அது நானும் பொறுப்பேற்கணும், நீங்களும் பொறுப்பேற்கணும். இந்த கருத்து கணிப்புகளை நான் எப்பவும் நம்புறது இல்லை, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் 2016 தேர்தல் அரசியலுக்குள்ள வந்தோம். 10 ஆண்டு நிறைவாக போகுது, 26ஓட.
10வது ஆண்டுல நிக்கிறோம். எந்த இடத்துலயும் இந்த கருத்து கணிப்புல எனக்கு இவ்வளவு வாக்கு வரும்னு சொன்னதில்லை. நான் வளர்வேன்னு சொன்னதில்லை. நான் போட்டியிடுறேனுங்கிறதையும் சொன்னதில்லை. உங்களுக்கு சொல்றதை உண்மையே சொல்றேன். இதுல யாரும் சொல்ல மாட்டாங்க, இப்பவும் சொல்ல மாட்டாங்க. போட்டியிடுறோம்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு எவ்வளவு வரும்னு. நீங்க 4 வரும், 3 வரும், 5 வரும்னாங்க. நான் 8.5 விழுக்காடு தொட்டேன். இப்ப யார் மேல வழக்கு போட்டு பண்ணலாம்? இதெல்லாம் அவங்களுக்கு சும்மா உட்காந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து இது இப்படி வரும் அப்படி வரும். ஒரே மாதிரி எல்லா தொலைக்காட்சியும் ஒரு கருத்தை பதிவு பண்ணா அது கருத்து. இது ஒண்ணு சொல்லுது, இது ஒண்ணு சொல்லுது, இது ஒண்ணு சொல்லுது, இது ஒண்ணு சொல்லுது, இது ஒண்ணு சொன்னா அவரவர் விருப்பம். அது கருத்து இல்லை. புரியுதா உங்களுக்கு? அது கொடுமையா தான் பாக்குறேன். அதுல இப்ப எங்க தாத்தாவுக்கு முத்துராமலிங்க தேவருக்கு வரும், இன்னொரு தாத்தா இமானுவேல் சாரனுக்கு வணக்கம் வரும். எங்களுக்கு 144 தடையை போட்டு ஏதோ தேச துரோகிகளை கொண்டாட போற மாதிரி பண்ணுவாங்க. நீங்க எவனுக்கோ சில திறந்தபடி இருக்கும். இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடி சிறையில் இருந்தவன், நான் விடுதலை பெற்ற நாட்டிலையும் சிலையா இருக்கும்போதும் சிறையில் இருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இருக்கா இல்லையா? இருக்குல்ல. நேரு சிலை, இந்திரா காந்தி சிலை, ராஜீவ் காந்தி சிலை, பெரியார் சிலை, இந்த கருணாநிதி ஐயா சிலை, இந்த எம்ஜிஆர் சிலை, ஜெயலலிதா சிலை, அண்ணா சிலை எல்லாம் ஜெயில இருக்கா? ஆனா இந்த செக்கிழுத்து இந்த போராடி சிறைக்கு போனாம பாருங்க, 9 ஆண்டுகளை சிறையில் இருக்காங்க. எங்க தாத்தா முத்துராமலிங்க தேவர், தாத்தா காமராஜ் எல்லாம். எந்த சிலையாவது வெளியில திறந்த பண்ணி இருக்க? இது மாதிரி கொடுமை எப்படி இருக்கு? அது மாதிரிதான் இது. வம்படியா அந்த என்ன சொல்லணும், நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாம போய் நம் இன முன்னோர்களை மரியாதையா வழிபட்டுட்டு திரும்பணும். எந்த பிரச்சனையும் வச்சுக்க கூடாதுன்னு ஒரு அறிவுறுத்தல் செஞ்சுதான் செய்யணுமே ஒழிய, இத்தனை கார் வரணும், இந்த காரை வாடகைக்கு கொடுக்காத, இது போகாத, இவ்வளவு பேர் தான் போகணும். இப்ப என்ன உங்க 2 கார் போகலாம், 3 கார் நிறுத்தின்னு நடந்து வந்துட்டேன். இதெல்லாம் தேவையில்லாத ஒரு நெருக்கடி. இவ்வளவு நெருக்கடியை நம்ம கொடுப்பாங்க. அவன் வந்து அழகா கொண்டு வச்சு எல்லாரையும் கொண்டுட்டு போயிடுவான். இந்த நாடு எப்படிப்பட்டதுன்னா, பரிச்சை எழுத போகும்போது என் பிள்ளைகளை மூக்கத்தியை கழட்டு, சடையை அவுத்து விடு, ஜாக்கெட்டை கலட்டு, உள்ளாடையை கலட்டு, அந்த துப்பட்டாவை எடு, எல்லாம் பண்ணுவான். பரிச்சை எழுத போற பிள்ளைய அவ்வளவு சோதிப்பான். பயணிக்கிற எண்ணெய முன்னாடி காட்டு, பின்னாடி திரும்பு, இதை கலட்டு, பெல்ட்டை கழட்டு, எல்லாம் பண்ணுவான். அங்க பார்டர்ல வர்றாங்கள பயங்கரவாதி, அவனை ஒன்னும் சோதிக்க மாட்டான். வந்து சுட்டுட்டு அவன் போயிருப்பான். எப்படி இருக்கு? எனக்கிட்ட ஆதார் கேட்கிற, அந்த உள்ள நுழைஞ்சு சுட்டான்ல பகல்காம்ல, அவன்கிட்ட எதுவும் கேட்கல. தம்பி ஏன் கேட்கல? எதுவும் கேட்கல.